கங்காவை காப்பாத்துங்க, என் கங்காவை காப்பாத்துங்க. நான் என் மருமகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் அவகிட்ட சண்டை போட மாட்டேன். என் மருமகளை காப்பாத்துங்க, என் மருமகளை காப்பாத்துங்க. கடவுளே, நீங்க தான் அவளை காப்பாத்தணும். ஐயோ கடவுளே, என் மருமகளை நான் பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க, என்ன கூட்டிட்டு போங்க. சரி, செஞ்சு என்ன கூட்டிட்டு வாங்க போலாம். டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. கவலைப்படாம இருங்க. போய் பாருங்க டாக்டர், பாருங்க. போமா. கங்கா எப்படினா இருக்கா? மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? கங்கா எப்படி இருக்கா மாமா? டாக்டர் வந்துட்டாருமா, ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அழாதீங்க. நம்ம கங்கா கொண்டு ஆகாதில்ல. வாய் வயிறுமா இருந்தவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. என் பேத்தி கல்யாணத்தை பார்க்க வந்தவளுக்கு இப்படி ஒரு நிலைமையாப்பா. என்ன பண்ணுவேன்? ஒண்ணு ஆகாதுமா, நான் சொல்றேன்ல, ஒண்ணு ஆகாது. கூடாது. கூடாது. என்ன மாமா, சேவ் கலர் சட்டை போட்ட கலெக்டரை மாடு குத்தாம ரோஸ் கலர் புடவை கட்டின கங்காவை குத்திடுச்சேன்னு யோசிக்கிறீங்களா? மாட்டுக்காரனை சொல்லி பிரயோஜனம் இல்ல மாப்ள. யமன் கிட்ட இருந்து சத்தியவான காப்பாத்துற சாவித்திரி மாதிரி இந்த வீணா போன கங்கா குறுக்க வந்து பாய்வான்னு யாருக்கு தெரியும் மாப்ள? மாமா, சத்தியவானா இருந்தா என்ன, சாவித்திரியா இருந்தா என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சாக வேண்டியவங்க தான். கொஞ்சம் தவறிடுச்சு மாப்ள. வந்த ஜோர்ல சரியா குத்தி இருந்தா நாம இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் அங்கேயே முடிஞ்சிருக்க மாப்ள. ஒரு வகையில இது கூட நல்லதுதான் மாப்ள. கலெக்டர் சாவறதை விட இந்த கங்கா சாகிறது நமக்கு பல வகையில நல்லது மாப்ள. கங்கா இறந்துட்டா ஐயாவோட குடும்பத்துக்கும் அவனுக்கு இருக்கிற உறவு கட்டாயிடும்ல. அதுக்கப்புறம் அந்த கலெக்டர் தானா அடங்கிடுவான். நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் மாப்ள. கங்கா தான் தன்னோட குலதெய்வம் நினைச்சுக்கிட்டு இருக்காரே ஐயா, அவர் செத்துட்டா அதுக்கப்புறம் அவரு நடப்படம் ஆயிடுவார் மாப்ள.
இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை ஊரை விட்டே விரட்டிடுவோம் மாப்ள. அதுக்கப்புறம் என்ன செய்வா அந்த சுப்புலட்சுமி? அடுத்த தன்னோட 2 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும் மாப்ள. மாமா நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அப்படியே நடந்தாலும் எங்க அம்மா இருக்காங்களே, நாச்சி அம்மா, அதான் உங்க அருமை தங்கச்சி, இப்ப இருக்கிறத விட அப்ப அதிகமா பாசம் காட்டுவாங்க. முதல்ல கங்கா செத்துட்டான்ற செய்தி வரட்டும், அப்புறம் என் தங்கச்சியை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு நான் பாத்துக்கிறேன் மாப்ள. கங்கா பொழைச்சிட்டானா? கங்கா பழைக்கவே மாட்டா மாப்ள, போய் சேர்ந்துருவா. இந்த மாடு முட்டி யாருமே பழைச்சதில்ல. இதுவரைக்கும் 16 பேரை சாகடிச்சிருக்கு. வடிவு, கங்கா எங்களை வாய் நிறைய பாசத்தோட அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவா. நான் ஒரு தடவை கூட அவளை பாசத்தோட தங்கச்சின்னு நான் கூப்பிட்டதே இல்லை. இது எதையுமே மனசுல வச்சுக்காம நம்ம கல்யாணத்துக்காக எவ்வளவு பாடுபட்டா. கங்காக்கு இப்படி ஆனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஒளியேத்தி வச்ச கங்கா வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். அவங்க கூடிய சீக்கிரம் நல்லபடியா குணமாய் வருவாங்க. மாடு முட்டி உயிருக்கு போராடும் போது கூட தான் உயிரை பத்தி கவலைப்படாம நம்ம கல்யாணம் எங்க தன்னால நின்னு போயிடுமோன்னு ரத்தம் சொட்ட சொட்ட நடத்தி வச்சாங்களே, அதுதாங்க உண்மையான தியாகம். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. வடிவு, கல்யாணம் முடிஞ்சு உனக்கு ஒரு நல்லது நடக்க போற நேரத்துல கங்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டி வடிவு, கங்காவை நினைச்சு ரொம்பதான் நீலி கண்ணீர் வடிக்கிற? கங்கா இப்படி ஆனதுக்கு காரணமே நீதாண்டி. அண்ணி, தயவுசெய்து இங்கிருந்து போயிடுங்க. நாங்களே மனசு ரொம்ப நொந்து போயிருக்கோம். மனசு நொந்து போயிருக்கேன்னா இவ கெட்ட ராசி தான் காரணம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு அந்த கடவுள் ஏற்கனவே எழுதிட்டார் போல இருக்கு. அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? எந்த இடத்துல என்ன பேசுன்னு தெரியாதா? ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான்ப்பா. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு. அதனாலதான் இந்த வடிவுக்கு எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு பாவம் அந்த வயிற்றுக்குள்ள கறிய மாடு முட்டிடுச்சு. இளவஞ்சி, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அடக்கி பேசு. உன்னோட புலம்பல் எல்லாம் இங்க வேண்டாம். இது ஹாஸ்பிட்டலா இல்லாம வேற இடமா இருந்திருந்துச்சு, மவளை இனர் உன்னை பொழந்து கட்டியிருப்பேன். ஓ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு கிளம்பு. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? எங்க பொழந்து கட்டிட்டு பாப்போம். பாப்போம். அண்ணி, எங்க கிட்ட தகராறு பண்ணோனே வந்திருக்கீங்களா? வடிவு சொன்னதுல என்ன தப்பு? இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுங்க. ஓஹோ, தாலி கட்டின உடனே பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியோ? ஏன் புருஷன் எனக்கு தாசனா இருக்காரு, உனக்கு பொறாமையா இருக்கா? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். கங்காவோட புண்ணியத்துல கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. மத்த எல்லாமே அப்படியே கங்காவோட புண்ணியத்திலேயே நல்லபடியே நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஆமாண்டி ஆத்தா, அது ஒண்ணுதான் குறைச்ச. உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கே உன் ராசி என் குடும்பத்தையே அழிச்சிருச்சு. கங்கா குடல் சரிஞ்சு ஆஸ்பத்திரியில கிடக்குறா. நீ ஐயா வீட்டுல காலடி எடுத்து வச்சனா ஐயாவுக்கு அத்தைக்கும் என்ன ஆகுமோ தெரியலையே. இந்த லட்சணத்துல நல்லது வேற நடக்கணுமா உனக்கு? ஏன் புள்ள, நீ ஐயா விட்டு மருமகளா இப்படி பேசுற? நீ முத்தரசி பெத்த பொண்ணான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுல ஒண்ணும் உங்களுக்கு சந்தேகம் வேணாம் அப்பதா. நான் ஒன்னும் பிறந்த உடனே அப்பா அத்தால முழுங்கல. நிக்கிறாளே, இவதான் முழுகிட்டு நிக்கிறா. என்னங்க உங்க அண்ணி இப்படி பேசுறாங்க, நீங்க பாத்துட்டு நிக்கிறீங்களே. அண்ணி, தயவு செய்து போயிடுங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உனக்கு என்னப்பா வேதனை? கல்யாணம் ஆகியும் சந்தோஷமா இருக்க முடியலன்னு வேதனையா? நான் தலைப்பாட அடிச்சுட்டேன்டா. இவ வேண்டான்னு இப்ப வேதனை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏய், இங்க பாரு, மரியாதையா போயிடு, இல்லைன்னா கழுத்தை திருக்கி கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். வாடி, வா வா, வந்து திரும்பி பார்க்கலாம். வீட்டுக்கு தானே வருவேன், ஏன் வீட்டுக்கு தானே வருவேன். அங்க உனக்கு வச்சுக்கிற மாவளை பாப்போண்டி. மூஞ்ச பாரு. வடிவு, வடிவு, அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல.
அவகிட்ட போய் ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வா வா போலாம் வா. இங்க பாரு, அவ அதை எதை பேசுறான்னு வருத்தப்படாத. அவ அப்படிதான் பேசுவா. பேசுனா பேசிட்டு போட்டோம். அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. வா, நாச்சி எங்கதான் இருக்கா? வா. அத்தை உட்காருங்க. வடிவ கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு வேணா வந்து பாருங்க. வீட்டுக்கு எங்கடிமா போறது? கங்கா நல்லபடியா குணமாகி வரட்டும். அது வரைக்கும் எனக்கு சோறு தண்ணி இறங்காதுமா. ஆமா, ராசா எங்க? அந்த பக்கம் தனியா உட்கார்ந்துருக்காரு அத்தை. மூச்சுக்கு மூச்சு கங்கா என் குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்லிட்டு இருப்பார். கங்காக்கு இப்படி ஆனதுல ஐயா அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. அவர் முகத்தை எங்களால பார்க்க முடியல அத்தை. அதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இவ கல்யாணத்தன்னைக்கா இப்படி நடக்கணும்? பழி பூரா இவ மேல விழுந்துருச்சே. அத்தை, ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் இப்படி நடந்து போச்சு. அதுக்கு பாவம் வடிவு என்ன பண்ணுவா அத்தை? அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன செய்வேன்? கங்காவை மாடு முட்டினது என்னாலயா? நான் மனவரையில உட்கார்ந்ததும் கங்கா உயிருக்கு ஒலை வச்சிட்டேன்னா அது மட்டும் இல்ல, நான் ஐயா வீட்டுல காலடி எடுத்து வச்சேன்னா ஐயா என்ன ஆவாரோ, நாச்சியாரத்தை என்ன ஆவாங்களோன்னு வாய் கூசாம பேசுறாங்க. யாருமா பேசுனாங்க? சொல்லு, யார் பேசுனாங்க? வேற யார் சொல்லுவா? உன் செல்ல மருமக இளவஞ்சி இருக்காளே, அவதான் சொன்னா. மங்க, இளவஞ்சி எங்க இருக்கா? காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லையே. மங்காக்கா போய் சொல்லாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் இளவஞ்சி பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஏய், போய் மரியாதை அவளை கூட்டிட்டு வாடி. சரிங்க போ. அத்தை, என் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல தான் கங்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அது நினைச்சதே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லம்மா, உன்ன நினைச்சாதான் எங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு கூட நீ சந்தோஷமா இல்ல. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு கங்கா எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அவங்களோட நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரியே எங்க கல்யாணமும் முடிவாச்சு. கடைசி நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஆனா அந்த மாதிரி நேரத்திலயும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ரத்தமும் சதையுமா வந்து கங்கா என் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாங்க. கங்கா எனக்கு தெய்வம் மாதிரி. கங்காவுக்கு முதல்ல குணமாகணும். அது வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எங்களுக்கு நடந்த கல்யாணம் மாதிரி இந்த உலகத்துல மட்டும் இல்ல, எந்த உலகத்திலயுமே நடந்திருக்காது. வடிவு, அம்மாடி இங்க வாமா. எவ்வளவு பொறுப்பா பேசுறம்மா. அத்தை, கங்கா குணமாய் வீட்டுக்கு வர வரைக்கும் வடிவு உங்க வீட்லயும் சரவண எங்க வீட்லயும் இருக்கட்டும். ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களே வடிவை வந்து கூப்பிட்டுக்கிறோம். ஆச்சியா, நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீயே சொல்லிட்ட. உட்காருங்க அத்தை. உட்கார் சுப்பு. இளவஞ்சி, நாச்சியார் அத்தை உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அட போக்கா, என்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்காங்க? கோவமா இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஐயோ, உன்னை கூப்பிடுறாங்கடி. அக்கா, ஏக்கா இப்படி பதற? ஏப்பா ஈப்பா. அது என்னடி ஏப்பா ஈப்பா? எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? வா, உனக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு தெரியுமா? படி. அக்கா, நான் அங்க போய் ஐயா பக்கத்துல இருக்கேன். சரி சுப்பு. கூப்பிட்டீங்களா அத்தை? ஏண்டி, வடிவு கிட்ட சண்டை போட்டியாமே? ஐயா மருமகளாச்சேன்னு உரிமையில 4 வார்த்தை பேசினா அது சண்டை போட்ட மாதிரியா? போய் சொல்லாதீங்க. நான் மனவரையில உட்கார்ந்து தான் கங்காவை மாடு முட்டுச்சுன்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு?
நீ மனவரையில உட்கார்ந்தானே தானே கங்காவை மாடு முட்டுச்சு. பாருங்க அத்தை. இளவஞ்சி, ஐயா வீட்டுல வடிவு கால் எடுத்து வச்சா எனக்கும் ஐயாவுக்கும் ஏதாவது ஆயிடும்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். ஐயாவும் நீங்களும் 100 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது தப்பா? பாத்தியா நாச்சியா, உன் மருமக எப்படி கதையை மாத்தி பேசுறான்னு. இனிமே அவகிட்ட ஒண்ணும் கேட்காத. ஏத்த எவ்வளவு ஒருத்தி சொன்னானே என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? பாருங்க அத்தை, நான் எவ்வளவு ஒருத்தியா. வடிவு, அவதான் ஏதோ பேசுறானா, நீ கூட கூட பேசிட்டு இருக்க. பேசாம இரு. வடிவு, உனக்கு மாமியார் நான் தான், இளவஞ்சி இல்ல. அவளை பத்தி நீ கவலைப்படாத. இளவஞ்சி, இது வரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் சரி, இனிமே நீ ஒழுங்கா இருக்கணும். இல்ல என் வீட்டுக்கு மருமகளா நீ இருக்க மாட்ட. வடிவு மட்டும்தான் இருப்பா. புரிஞ்சு நடந்துக்க. வா வடிவு, வாங்க அத்தை. என்ன இளவஞ்சி, உங்க அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன யோசி என்ன இஞ்சி இளவஞ்சி? இப்போ ஒண்ணு பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அது இஞ்சி தின்ன கடுகு மாதிரி இருக்கு. மங்காக்கா ஒண்ணு இளவஞ்சி, வாய் தவறி தெரியாம வந்து வாய் மூடு. அத்தை, மாமா எங்க அத்தை? அங்கதானப்பா இருந்தாரு. இல்ல அத்தை, அங்க ரமாச்சாரு தான் இருக்காங்க. ரமாச்சார் மட்டும் தான் இருக்காங்களா? அக்கா, ஐயா எங்கக்கா? நீ போய் வெளியே இருக்காரன்னு பாரு. நான் பாக்குறேன், நீங்க உள்ள பாருங்க. போய் பாரு. ஐயா, 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 அழாதீங்க. கடவுள் ஏன் நம்மளை எப்படி சோதிக்கிறான்னு தெரியல. அழாதீங்க ஐயா, அழாதீங்க ஐயா, அழாதீங்க ஐயா. ஐயா, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல நீங்க அழுதா எங்களுக்கு யாரு ஆறுதல் சொல்லுவாங்க? ஐயா, நீங்க அழுதா எங்களால தாங்க முடியாது. ஐயா, ஒண்ணு ஆகாது. ஐயா, 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 நீங்க அழுது தெரிஞ்சா நம்ம கங்கா தாங்குவாளா? ஐயா, 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 அழாதீங்க ஐயா. அழாதீங்க ஐயா, அழாதீங்க இருக்காங்க ஐயா. ஐயா, அழாதீங்க ஐயா. அழக்கூடாது ஐயா. அழாதீங்க.